كما باركت على إبراهيم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை படித்தரத்தில் பிறக்கின்ற பொழுது குழந்தைகளாக பிறந்து சிறுபராயத்தை கழித்து இளைஞர் பருவத்தை அடைந்து அதன் பிறகு அனுபவம் வாய்ந்த பருவம் 40 வயதை கடந்து முதுமை பருவத்தை மனிதன் அடைகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை படித்தரத்தை கடக்கின்ற மனிதர்களுள் பல பேர் சிறுவயதிலும் மரணிக்கிறார்கள், இளைஞர் பருவத்திலும் மரணிக்கிறார்கள். முதுமையை அடைந்து தள்ளாடுகின்ற காலம் வரையில் ஒரு சில மனிதர்கள் வாழுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த உலகத்தில் பல வாழ்க்கை படித்தரத்தை சந்திக்கின்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமதியான வாழ்க்கை கட்டம் என்ன, படைத்தவன் ரப்புக்கு விருப்பமான வாழ்க்கை கட்டம் என்ன என்பதை பற்றிய ஒரு அறிவும் ஒரு தெளிவும் எங்களுக்கு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், வயது வித்தியாசமின்றி மார்க்கத்தை புறக்கணித்துவிட்டு அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள்? தலைமுடி நரைக்கட்டும், தாடிமுடி பழுக்கட்டும், முதுகு கூனி விழட்டும், நாங்கள் மஸ்ஜிதுக்கு ஒதுங்குவோம் என்கிற நிலைப்பாடுதான் சமூகத்தில் அதிகமானவர்களுடைய நிலையாக இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கழிக்கின்ற அந்த வாழ்க்கை படித்தரத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கை படித்தரம் எது என்பதை சரியாக இனம் காணாததுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு
அவனுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றான். அந்த 7 கூட்டத்தவர்களுள் ஒருவர் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய இளைஞர் பருவத்தை அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதிலே கழித்து வளர்ந்த ஒரு இளைஞன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுகின்ற மனிதர்களுள் ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த இளைஞனை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? இளைஞர் பருவத்தை எப்படி பார்க்கிறான்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான பருவமாக, அல்லாஹ் விரும்புகிற வழியில் அந்த பருவத்தை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியதன் காரணமாகத்தான் அந்த இளமை பருவத்தை நல்ல முறையில் கழித்தால் அல்லாஹ் மறுமை நாளையில் தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான். மறுமை நாளையில் மனிதர்களிடத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும். லா யஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில் அளிக்கப்படும் வரையில் ஆதமுடைய மகனுக்கு எந்த ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாது என்றார்கள். அந்த 4 கேள்விகளில் ஒன்று என்ன தெரியுமா? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னா. அந்த மனிதனுடைய இளமை பருவத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. இளமை பருவத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு சரியான பதில் அளிக்க முடியவில்லை என்றால் அவனால் சுவர்க்கத்தை நோக்கி ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாத நிலை வரும் என்றால், அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை படித்தரத்தில் சிறுபராயம், முதுமை, இந்த பருவங்கள் இருந்தாலும் இளமை பருவத்தை பற்றி ஏன் தனியான ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், அந்த பருவத்தை அடக்குவதுதான் கஷ்டம், அந்த பருவத்தை பயன்படுத்துவதுதான் கஷ்டம். அதனால் இளைஞனாக இருப்பவன் அந்த பருவத்தை சரியாக பயன்படுத்தி விட்டால் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இஸ்லாத்தின் பெருமதியை எந்த அளவுக்கு விளங்கினோமோ இல்லையோ, இளமை பருவத்தை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த சிறப்பம்சங்களை எந்த அளவுக்கு விளங்கினோமோ இல்லையோ, இஸ்லாத்தின் விரோதிகள் அதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இளமை பருவத்தை வழிகெடுப்பதற்கு என்று, இளமை பருவத்தை வீணடிப்பதற்கு என்று இஸ்லாத்தின் விரோதிகள் பலவிதமான திட்டங்களை, ஏற்பாடுகளை வகுத்து இளமை பருவத்தை இஸ்லாத்தை விட்டும் திசை திருப்புவதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் குத்பாவை கேட்கிற நானும் நீங்களும் ஒன்றில் இளமை பருவத்திலே இருக்கலாம், கட்டிளமை பருவம் என்று சொல்லுவோம், டீனேஜ் என்று சொல்லுவோம். 12 வயதிலிருந்து 40 வயதுக்கு இடைப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது இளைஞர் பருவத்தை நிர்வகிக்கின்ற பெற்றோர்களாகவோ, அல்லது சகோதரர்களாகவோ, அல்லது சமூகத்தில் ஒரு நிர்வாகியாகவோ, அல்லது சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாகவோ நானும் நீங்களும் இருக்கலாம். ஒன்றில் இளைஞனாக இருப்போம், அல்லது இளைஞனை நிர்வகிக்கிற இடத்திலே இருப்போம். அந்த அடிப்படையில் இளமை பருவத்திலே இருக்கிற நாங்கள், அல்லது இளமை பருவத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பிலே இருக்கிற நானும் நீங்களும் இளைஞர்களுக்கு காட்ட வேண்டிய வழி என்ன? அன்பார்ந்தவர்களே, இளைஞர் சமூகத்தை சூழ்ந்திருக்கின்ற, இளைஞர்களை வழிகெடுக்கின்ற, இஸ்லாத்தை விட்டும் திசை திருப்புகின்ற அந்த விடயங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டி எப்படி ஒரு இளைஞன் உண்மையான இஸ்லாமிய உணர்வோடு வாழ்வது, எப்படி இஸ்லாமிய பற்றோடு வாழ்வது என்கிற அடிப்படைகளை சொல்லிக் கொடுப்பதன் மூலம்தான், வழிகாட்டுவதன் மூலம்தான்
அந்த இளைஞர் சமூகத்தை அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் வாழ வைக்க முடியும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இளைஞர்களை சூழவிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் குஃப்ரான காரியங்களும் ஷிர்கான காரியங்களும் ஹராமான காரியங்களும் மாற்று மத கலாச்சாரங்களும் அழகாக காட்டப்பட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் அதனால் கவரப்பட்டு அவன் குஃபர் என்று பார்ப்பதில்லை, இணை வைப்பு என்று பார்ப்பதில்லை, இறை நிராகரிப்பு என்று பார்ப்பதில்லை, மாற்று மத கலாச்சாரம் என்று பார்ப்பதில்லை. தன்னுடைய உள்ளத்துக்கு நல்லது என்று பட்டால், தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி என்று பட்டுவிட்டால் அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறான், அதிலே ஈடுபட ஆரம்பித்து விடுகிறான். அன்பாண்டவர்களே, எப்பொழுதும் எங்களுடைய இளைஞர் சமூகத்துக்கு இறை நிராகரிப்பிலும் இணை வைப்பிலும் மாற்று மத கலாச்சாரங்களிலும் அனாச்சார சீரழிவுகளிலும் ஒரு தெளிவு கொடுக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் அவர்கள் அது போன்ற விடயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து ஈமானோடு இஸ்லாத்தோடு ஹலாலான காரியங்களோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்து மரணிப்பார்கள் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை பேசினால் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்தார்கள். இளைஞராக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளிலே இறை நிராகரிப்புக்கு எதிராக இணை வைப்புக்கு எதிராக போராடினார்கள். எந்த அளவுக்கு போராடினார்கள்? நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுகிற அளவுக்கு போராடினார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? அந்த இளைஞன் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சமிஅனா ஃபதன், அந்த சமூகம் சொன்னது, ஒரு இளைஞன் சொல்வதை நாங்கள் கேட்டோம் என்றுதான் சொன்னார்கள். இளைஞனாக இருந்தாலும் குஃப்ருக்கு எதிராக போராடுகின்ற, இணை வைப்புக்கு எதிராக எழுதுகின்ற, பேசுகின்ற இளைஞர்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு எங்களில் அதிகமானவர்கள் மீடியாக்களிலே அமர்ந்து கொண்டு, சமூக வலைதளங்களிலே அமர்ந்து கொண்டு, பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவைகளில் அமர்ந்து கொண்டு நேரத்தையும் காலத்தையும் கழிக்கிற நேரத்தில் குஃப்ரான ஒரு விடயத்தை பார்க்கிறோம். இறை நிராகரிப்பு. இஸ்லாத்தின் பார்வையில் அதை மொழிந்தால் ஈமானை இழக்க வேண்டி வரும், அதை செய்தால் ஈமானை இழக்க வேண்டி வரும் என்கிற நிலையில் உள்ள ஏகப்பட்ட குஃப்ரான காரியங்களை பார்க்கிறோம். அதற்கெதிராக குரல் கொடுக்க நாங்கள் தயாரில்லை, அதற்கெதிராக எழுத நாங்கள் தயாரில்லை, அதற்கெதிராக பேச நாங்கள் தயாரில்லை என்றால், அன்பாண்டவர்களே, ஒன்றில் நாங்கள் குஃப்ரில் விழுகிறோம் அல்லது இன்னொரு சமூகம் குஃப்ரில் விழுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை வருவதற்கு காரணமாகிவிடும். எனவே அன்பாண்டவர்களே, எங்களுடைய மார்க்க தெளிவு, இஸ்லாத்தில் இருக்கின்ற அறிவு, அதை நாங்கள் வளர்த்து கொண்டு சமூகத்திலே நாளுக்கு நாள் குஃபர் வெளிப்படையாக நடக்கிறது, இணை வைப்பு வெளிப்படையாக ஆரம்பித்திருக்கிறது. உண்மையான முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டு இஸ்லாத்தின் விரோதிகளும் இஸ்லாத்தின் துரோகிகளும் அழகாக காட்டப்படுகின்ற உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம் என்றால் எங்கள் மீதுள்ள கடமை என்ன? இஸ்லாமிய வரலாற்றை கொஞ்சம் படிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உண்மையான இஸ்லாம் எது, தூய்மையான மார்க்கம் எது, படிக்க வேண்டும். படித்து இஸ்லாத்தின் போர்வையில் எங்களை வழிகெடுக்க வருகின்ற வழிகேடுகளுக்கு எதிராக தெளிவாக பதில் கொடுக்கின்ற, விளக்கம் சொல்லுகின்ற இளைஞர்களாக மாறுவதுதான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய வரலாறு தெரியாது என்றால், முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகிகளால் இழைக்கப்பட்ட அநியாயங்களும் கொடுமைகளும் தெரியாது என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையான முஸ்லிம்களை நாங்கள் புறக்கணித்து விட்டு அசத்தியவாதிகளுக்கு பின்னாலும் வழிகேடர்களுக்கு பின்னாலும் போய் எங்களுடைய ஈமானை இழக்கின்ற மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் இஸ்லாத்துக்கு குரல் கொடுப்பதற்கும்
இஸ்லாத்துக்காக போராடுவதற்கும் இளைஞர்களால் தான் முடியும் என்பதை இஸ்லாமிய வரலாற்றை படித்து இஸ்லாமிய பிரச்சாரத்திலே நாங்கள் பாவிக்கின்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மீடியாக்களின் மூலம் உண்மையான இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற நிலைக்கு நானும் நீங்களும் மாறினால் எங்களுடைய மொபைல் போன்களின் மூலம், எங்களுடைய கம்ப்யூட்டர்கள் மூலம், எங்களுடைய லேப்டாப்புகள் மூலம் நாங்கள் பாவிக்கின்ற மீடியாக்கள், அது பேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் எதுவாக இருந்தாலும் அதனூடாக இளமை பருவத்தை அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் கலித்தோர் இளைஞனாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு இளைஞர்களை சுற்றி இருக்கக்கூடியதுதான் ஆபாச காட்சிகளும், அரைக்குறை ஆடைகளுடன் கூடிய பெண்களுடைய காட்சிகளும், ஹராமான காட்சிகளும் நாளுக்கு நாள் சந்தைப்படுத்தப்படுகிறது. எந்த அளவுக்கு சகோதரர்களே, நாங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தினாலும், இன்டர்நெட் வசதிகளை பயன்படுத்தினாலும், பேஸ்புக், வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினாலும், கூகுள், யூடியூபை பயன்படுத்தினாலும், ஒரு நல்ல காரியத்தை பார்க்க போனால் 9 பாவத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு நல்ல காட்சியை பார்க்க போனால் இடையிடையே ஆபாச காட்சிகளை பார்க்க வேண்டி வருகிறது. ஒரு நல்ல காட்சியை பார்க்க போனால் அரைக்குறை ஆடையுடன் கூடிய அந்நிய பெண்களை பார்க்க வேண்டிய நிலை வருகிறது. என்ன செய்கிறோம்? நல்லதைத்தானே பார்க்க போனோம், அது வந்தால் நாங்கள் என்ன செய்ய என்று பார்த்து கொண்டு போய்விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? அல் குர்ஆன் சொல்கிறது, யூசுப் நபி அவர்களுடைய வரலாறை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் அழகான வரலாறை சொல்லுகின்றோம். அழகான வரலாறு. யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு அரசனுடைய வீட்டிலே வாழுகிறார்கள். இளைஞர் பருவத்தை அடைகிற பொழுது மிக அழகான ஒரு இளைஞனாக இருக்கிறார். அரசன் வீட்டிலே இல்லாத நேரம் கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்டு அரசனின் மனைவி அழைக்கிறாள். ஹைத்தலக், விபச்சாரத்துக்கு வருமாறும் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் அரசனின் மனைவி அழைக்கிற நேரம் அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன? காலம் ஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த இளைஞர் சொன்னார். அன்பாண்டவர்களே, அரசன் வீட்டிலே இல்லாத நேரம், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற நேரம், தன்னை பார்க்க குடும்பத்தவர்கள் இல்லை, தன்னுடைய நிகழ்வை பார்க்க நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லாத நேரம் அரசனுடைய மனைவியோடு எதை செய்தாலும் சந்தோஷமாக உலகத்தில் இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், உள்ளத்தால் இன்பம் அடையலாம், கண்ணால் குளிர்ச்சி அடையலாம். ஆனாலும் தன்னை பார்க்க யார் இருக்காவிட்டாலும், தனக்கு பக்கத்தில் யார் இல்லாவிட்டாலும் தன்னை படைத்தவன் ரப்பு இருக்கிறான். மஅதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஓட ஆரம்பித்தார்களே சகோதரர்களே. அந்த வீட்டுக்குள் தான் சுத்தி சுத்தி ஓடினார்கள். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவை திறக்க முற்பட்டால் அந்த பெண்மணி பிடித்து இழுக்கிறார். அந்த அளவுக்கு விபச்சாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிற நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஓடினார்கள் என்றால், அதைவிடவா நானும் நீங்களும் சோதனைக்குள்ளாகிவிட்டோம்? அதைவிடவா எங்களுக்கு பாவம் நெருங்கிவிட்டது? நாங்கள் தேடி போய்தான் பாவம் செய்ய வேண்டும். எங்களுடைய மொபைல் போனை பயன்படுத்தித்தான் ஹராத்தை செய்ய வேண்டும். பேஸ்புக்கு போகவில்லை என்றால் அந்த ஹராமான காட்சிகளை பார்க்க வேண்டி வராது. யூடியூபுக்கு போகவில்லை என்றால் அந்த ஹராமான காட்சிகளை பார்க்க வேண்டி வராது. பேஸ்புக்கை ஆஃப் செய்து விட்டால் அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வராது. ஆனாலும் எந்த ஈமானிய உணர்வும் இல்லாமல், எந்த இஸ்லாமிய உணர்வும் இல்லாமல் 3 மணித்தியாலம் அந்நிய பெண்கள் ஆடுகின்ற, கூத்தாடுகின்ற, விபச்சாரம் செய்கின்ற, அரைக்குறை ஆடைகளோடு தன்னுடைய அழகை, அசிங்கத்தை காட்டுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்கே ஈமான் இருக்கிறது? எங்கே இஸ்லாமிய உணர்வு இருக்கிறது? எங்கே இறையச்சம் இருக்கிறது? கால மஅதல்லாஹ்,
நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த யூசுப் என்ற இளைஞர் சொன்னது போன்று இந்த ஹராமான காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன், ஹராமான காட்சிகளை ஷேர் பண்ண மாட்டேன் என்று பேஸ்புக்கு எதிராக, வாட்ஸ்அப்புக்கு எதிராக, கூகுளுக்கு எதிராக போராடுகிற இளைஞனாக நானும் நீங்களும் மாறக்கூடாதா? அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக போராட வேண்டும் என்ற உணர்விலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது ஈமானிய பற்று. பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள் என்றால், நசுக்கப்படுகிறார்கள் என்றால், அதற்கெதிராக ஒரு முஃமின் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை போன்று இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களையும் சரி, உலக முஸ்லிம்களையும் சரி அழிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களை உயிரோடு வைத்துவிட்டு ஈமானை பறிப்பதற்கு என்று போட்ட திட்டங்கள் தான் எங்களுடைய மொபைல் போன்களின் மூலம் எங்களை நோக்கி வருகிறது, யூடியூபின் மூலம் எங்களை நோக்கி வருகிறது. இதற்கு எதிராக போராடக்கூடாதா? அன்பாண்டவர்களே, நான் கொக்கா கோலா குடிக்க மாட்டேன், நான் பெப்சி குடிக்க மாட்டேன், நான் செவனப்பு குடிக்க மாட்டேன், அதெல்லாம் யூதர்களுடைய உற்பத்திகள். அல்ஹம்துலில்லாஹ், நல்லம். அதைவிட எங்களுடைய மைக்ரோசாப்ட்களாலும், எங்களுடைய யூடியூப் எம்பிகளாலும், எங்களுடைய பேஸ்புக்கிலே நாங்கள் கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களாலும் எங்களுடைய முஸ்லிம்களுடைய இரத்தம் வடிகின்ற, பாதிக்கப்படுகின்ற வீடியோ காட்சிகளை டவுன்லோட் செய்து எம்பிகளை விரயம் செய்வதன் மூலமும் லாபம் அடைபவன் யார்? லாபம் அடைபவன் யார்? முஸ்லிம்களா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு இடத்துக்கு ஒரு அடி அடிக்கிறான், ஒரு முஸ்லிமை கொடுமைப்படுத்துகிறான், ஒரு முஸ்லிமை அழிக்கிறான், ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சீரழிக்கிறான். அதை பிரதானமான ஒரு மீடியாவுக்கு அவன் எடுத்து கொடுக்கிறான், வீடியோ காட்சியை. அந்த வீடியோ காட்சிய 10 மொழியில 10 யூடியூபர்கள் போடுறாங்க, 10 லாங்குவேஜ்ல, 10 டிசைன்ல, 10 வடிவத்துல 10 யூடியூபர்கள் பேஸ்புக்ல போடுறாங்க. என்ன வாழும் செய்யறாங்க. நாங்க என்ன தெரியுமா பண்றோம்? காலையில இருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு அவன் பேசினது என்ன, இவன் பேசினது என்ன, எங்கட ரத்தத்துல, எங்கட முஸ்லிம்களோட சொத்துக்கள்ல அவன் எம்பி கணக்கு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். நாங்கள் யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் உட்கார்ந்து முஸ்லிம் அநியாயம் செய்யப்படுகிற காட்சிகளை பொய்யாக எடுத்து சொல்கிற மீடியாக்கு பின்னால் போய் சம்பாதிக்கிறதை விட அவனுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே என்னாலும் உங்களாலும் நான் என்னுடைய ஒரு முஸ்லிமுக்கு நடக்கிற அநியாயம் பற்றிய வீடியோவை டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து பார்க்க மாட்டேன். அதன் மூலம் ஒரு எம்பியை கொடுத்து யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன் என்று ஒரு சிறியதொரு போராட்டம் நடத்தினால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆனா எங்கட நிலைமை என்ன தெரியுமா? பொய்யான தகவல் சகோதரர்களே, அதிகமான தகவல்கள், பொய்யான தகவல்கள் வடிவமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு குறிப்பாக இந்தியா மீடியாக்களின் மூலம் சந்தைப்படுத்தப்படுகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பாதிக்கப்படுகிற முஸ்லிம்களுடைய தகவலை வைத்து கண்குளிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். 20 வருஷத்துக்கு முன்னால பேஸ்புக் வாட்ஸ்அப் வாரத்துக்கு முன்னால முஸ்லிம்களுக்கு பிரச்சனை நடக்கலையா? முஸ்லிம்கள் அழிக்கப்படலையா? எப்படி துவா கேட்டோம்? யா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாரு, முஸ்லிம்களுக்கு உதவி பண்ணு. இதத்தானே செய்தோம், இன்றைக்கும் இதை செய்வோம். வீடியோ பார்த்துட்டு தான் பிரார்த்தனை செய்யணும்ன்றது இல்ல, கொடுமைப்படுற காட்சியை பார்த்துட்டு தான் பிரார்த்தனை செய்யணும்ன்றது இல்ல. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எங்காவது ஒரு மூலை முடுக்கிலே அநியாயம் நடக்கிறதா, அந்த காட்சியை டவுன்லோட் செய்து யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் லாபம் கொடுப்பதை விட ரப்பே என்ற முஸ்லிம்களை பாதுகாரு, என்ற முஸ்லிம்களோட உடைமையை பாதுகாரு என்று பிரார்த்தனையின் மூலம் போராடுகின்ற இளைஞர்களாக மாறினால்
நிச்சயமாக சகோதரர்களே நாங்கள் ஈமானை இழக்க மாட்டோம். படைத்தவன் ரப்புக்கு நெருக்கமான மனிதர்களாக மாறுவோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, நாங்கள் மீடியாவுக்கு போறது உலக முஸ்லிம்களோட தகவலை அறியறதுக்குத்தான். ஆனால் தகவலை அறிய போன இடத்தில் ஈமானை இழந்து வருகிறோம் என்பதுதான் கவலைப்பட வேண்டிய விடயம் சகோதரர்களே. காலையோடு காலையாக சுபகு தொழுதுவிட்டு வீட்டுக்கு போனால் அதிகமானவர்களோட நிலைமை என்ன? அன்றாட தகவல் பார்க்க வேண்டும், செய்தி கேட்க வேண்டும், பத்திரிகை நியூஸ் பார்க்க வேண்டும். அன்பானவர்கள், அல்லாஹ்வை பயந்து கேளுங்களேன் சகோதரர்களே. ஒரு பத்திரிகை நியூஸ் கேட்பதற்காக எத்தனை மியூசிக்குகளை ரசிக்கிறோம், எத்தனை அரைக்குறை ஆடைகளோடு பெண்ணை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள கூடாதா? எங்கட ஈமான பறிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். எங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, எந்த ஈமானிய உணர்வும் இல்ல, அல்லாஹ்ட பயமும் இல்ல. கிரிக்கெட் விளையாடுகிறோம், கிரிக்கெட் பார்க்கிறோம், ஃபுட்பால் பார்க்கிறோம், ரெஸ்லிங் பார்க்கிறோம். என்ன நடக்குது சகோதரர்களே? என்ன நடக்குது? ஒரு சிக்ஸா அடிச்சா அரைக்குறை ஆடையோடு ஆடுகிற பெண்களுடைய போட்டோவை, வீடியோவை காட்டுகிறான். எந்த இளைஞனுக்கு உணர்வு இருக்கிறது இதை நான் பார்க்க கூடாது? அன்பார்ந்தவர்களே, எந்த முஸ்லிம் நாடு விளையாடட்டும், எந்த முஸ்லிம் நாடு விளையாடட்டும், ஒரு பக்கத்திலே முஸ்லிம்கள் உடைமையை இழக்கிறார்கள், இரத்தத்தை சிந்துகிறார்கள், பொருளாதாரம் அளிக்கப்படுகிறது. விளையாட்டு என்ற போர்வையில் ஈமான் பறிக்கப்படுகிறது, இஸ்லாமிய உணர்வு பறிக்கப்படுகிறது, சகோதரத்துவம் குளிதோண்டி புதைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் மியூசிக், அரைக்குறை ஆடையுடன் கூடிய காட்சிகள், ஹராமான காட்சிகள் காட்டப்படுகிறது. கண் குளிர்ச்சி கிரிக்கெட் பார்க்கிறோம், கண் குளிர்ச்சி ஃபுட்பால் பார்க்கிறோம், கண் குளிர்ச்சி ரெஸ்லிங் பார்க்கிறோம். இல்லையா இளைஞர் சமூகமே? இதுவெல்லாம் எதற்காக? இதுவெல்லாம் எதற்காக? எங்களோடு அன்பு கொண்டு எங்கட பொழுதுபோக்குக்கு தந்ததா? இல்லை சகோதரர்களே, இல்லை. மார்க்கத்தை படிக்க நேரம் இல்ல, இஸ்லாத்தை பார்க்க நேரம் இல்ல. கண்குளிர்ச்சி, பொழுதுபோக்கு என்று ஈமானை இழக்க செய்கின்ற நிறைய காட்சிகளுக்குள், நிறைய விளம்பரங்களுக்குள் எங்களுடைய இளைஞர் சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டு ஈமான் இழக்கப்படுகின்ற நிலை வருகிறது என்றால், இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு எதிராக உண்மையிலே நானும் நீங்களும் போராடுகிறோம் என்றால் முடிவெடுக்க வேண்டும். எந்த சேனலை பார்த்தாலும், எந்த வீடியோவை பார்த்தாலும் குஃபர் வருமா, ஹராம் வருமா, அரைக்குறை ஆடை பெண் வருமா, மியூசிக் வருமா, விபச்சார காட்சி வருமா, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று முடிவெடுத்தால் கால மஆதல்லாஹ். யூசுப் நபியோட வரலாறு அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? பாவங்களுக்கு எதிராக, தன்னை சூழ்ந்திருக்கின்ற ஹராத்துக்கு எதிராக போராடுகின்ற ஈமானிய பக்குவம், இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மறுமையிலே நிழல் கொடுக்கப்படுகிற 7 மனிதர்கள். ஒரு மனிதர் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال. அழகான ஒரு பெண்மணி, சமூகத்தில் செல்வாக்குள்ள ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரம் கால மஆதல்லாஹ், அவர் என்ன சொல்கிறார்? இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்தவன், இந்த ஹராத்துக்கு நான் போக மாட்டேன், இந்த விபச்சாரத்துக்கு போக மாட்டேன் என்றால் அந்த மனிதனை அல்லாஹ் மறுமையில் தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்றால், பத்திரிகை நியூஸ் பார்க்க போகிறோம், பேஸ்புக்கிலே ஏதோ ஒன்றை புரட்ட போகிறோம், யூடியூபிலே ஏதோ ஒன்றை பார்க்க போகிறோம், ஹராமான காட்சி வருகிறதா? என்னுடைய ஈமானை பறிக்கிற காட்சி வருகிறதா? படைத்தவன் ரப்பை மறக்கடிக்கிற காட்சி வருகிறதா? இன்னி அகாஃபுல்லாஹ், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்தவன், இதை பார்க்க மாட்டேன் என்று போராடுகின்ற இளைஞர்கள் உருவாகினால் இதுதான் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு வளர்ச்சி சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத்துக்கு வளர்ச்சி. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களை சூழ்ந்து பாவங்கள் இருக்கிற காலகட்டத்தில், அசத்தியங்களும் வழிகேடுகளும் நிறைந்திருக்கிற காலகட்டத்தில், ஈமானின் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் படைத்தவன் ரப்புக்காக வாழுகின்ற இளைஞர் சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான்
இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும் என்கிற பாடத்தை புரிந்து கொண்டு இளைஞர்களாக வாடுகிற நாங்கள் விரோதிகளுக்கு எதிராக, விரோதிகளுடைய சதித்திட்டங்களுக்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்பதை படித்து உண்மையான இஸ்லாமிய இளைஞனாக அசத்தியங்களுக்கும் வழிகேடுகளுக்கும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் எதிராக போராடுகின்ற இளைஞர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட இளைஞர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இளைஞர் சமூகம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பருவம். அந்த இளைஞர் சமூகத்தை எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்று இந்த உலகம் திட்டம் போட்டிருக்கிறதோ அந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து விட்டு ஈமானை பாதுகாக்கின்ற இளைஞர்களாக நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, போதை வஸ்து பாவனை, போதை வஸ்து பாவனை அது ஒரு வெற்றிலை சப்புவதிலே இருந்து, ஒரு புகையிலையை வாயிலே போடுவதிலிருந்து, சிகரெட்டாக இருக்கட்டும், பீடியாக இருக்கட்டும், மதுபானமாக இருக்கட்டும், கஞ்சா, அபின், குடு எதுவாக இருக்கட்டும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் மரணிக்கின்ற பொழுது ஒரு இளைஞனாக இருந்தவர் மதுபானத்துக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னார்? மதுபானத்துக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னார்? இளைஞர்களுக்கு அந்த இளைஞனுடைய வரைவிலக்கணம் பாடமாக இருக்கட்டும். சொன்னார்கள், அல் ஹம்ர், மதுபானம் என்பது, மதுபானம் என்பது, சாராயம் என்பது குல்லுமா ஹாமரல் அக்ல என்றார்கள். எதுவெல்லாம் புத்தியை மழுங்கடிக்க செய்யுமோ, எதுவெல்லாம் சுய சிந்தனையை போக்குமோ, எதுவெல்லாம் மூளையை மூடிவிடுமோ அவை அனைத்தும் மதுபானம் என்றார்கள். அது எந்த பேர்ல வரட்டும், எந்த வடிவத்தில் வரட்டும், வேலை செய்கிறோம், களைப்படைகிறோம், சிகரெட்டை வாயில வச்ச ஒரு இழுத்தா வருத்தம் ஒன்றுமே விளங்குதில்லைண்டா அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? அதிலே போதை இருக்கிறது. அதனால எங்கட வருத்தம் இல்லாம போகுது. கவலை, பொருளாதார நெருக்கடி, உள்ளத்துக்கு பாரம், தலைவலி, ஒரு டம் இழுத்தா எல்லாம் போகுதுன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அதற்குள் மறைந்திருப்பது எங்களுடைய மூளையின் இயல்பை போக்குகின்ற அந்த போகக்கூடாது. எந்த வடிவத்தில் வந்தாலும் சுய சிந்தனையை மாற்றுகிறதா, என்னுடைய சுய அனுபவத்தை போக்குகிறதா, அதை பாவிக்க கூடியவனாக ஒரு இளைஞன் இருக்கக்கூடாது. சகோதரர்களே, அதற்கு எதிராக போராட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மறக்காதீர்கள், ஒரு இளைஞன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அபூ தல்ஹா அவர்களுடைய தாயை திருமணம் முடித்தவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மதுபான கோப்பைகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு தோழர் ஓடோடி வந்தார். அறிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அல்லாஹ் மதுபானத்தை ஹராமாக்கி விட்டான், அவ்வளவுதான் சொன்னார்கள். ஒரு மணித்தியாலம் பயான் அல்ல, ஒரு மணித்தியாலம் பயான் அல்ல, பக்கக்கணக்கு எழுத்தல்ல, ஒரு வார்த்தை, அலா இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, அறிந்து கொள்ள. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மதுபானத்தை கொட்டியவர் யார் தெரியுமா? கொட்டியவர் யார் தெரியுமா? இளைஞன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொட்டினார்கள். எந்த அளவுக்கு கொட்டினார்கள் சகோதரர்களே? கத் ஜரத் ஃபீ சிக்கக்கில் மதீனா, மதீனத்து பாதை நெடுகே மதுபான ஆறுகள் ஓடுகிற அளவுக்கு கொட்டினார்கள் என்றால் அந்த சமூகத்தின் மிகப்பெரிய சொத்தாக இருந்தது மதுபானம் என்பது. அல்லாஹ் ஹராமாக்கிட்டானா அதன் பக்கம் போகவில்லை என்றால், அன்பார்ந்தவர்களே, புகைத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், வெற்றிலை, பாக்கு, போயிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், மூக்குத்தூளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், அங்கிருந்து வளர்ந்த அனைத்து போதை வசுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற இளைஞர் சமூகமாக மாறினால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர் சமூகமே, எங்களை நாங்கள் பாதுகாக்கின்ற இடமும் அதுதான்.
எங்களுடைய எதிர்கால இளைஞர் சமூகத்தை பாதுகாக்கின்ற இடமும் அதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிறோம், எப்பொழுது மரணிப்போம் என்பது தெரியாது. நாங்க நிறைய நினைச்சு கொண்டிருக்கிறோம், 40 வயசாகட்டும் 60 வயசாகட்டும் முடி பழுக்கட்டும் பள்ளிக்கு போவோம் மார்க்கத்தோடு வாழுவோம் என்று. இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனத்தில் அழகாக சொல்கிறான், உங்களை அல்லாஹ் குழந்தைகளாக வெளியேற்றினான். எதற்காக? லிதப்லுகு அஷுத்தக்கும், உங்களுடைய பலசாலியான பருவம், அந்த இளைஞர் பருவத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு வமின்கும் மய்யுதவஃபா, உங்களில் சிலருடைய உயிர் கைப்பற்றப்படலாம். எத்தனை வயசுல போகும்னு சொல்ல இயலாது. 18 வயசு பைக்ல போற நேரம் நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தா என்ன நிலைமை? 25 வயசு காரை ஓட்டி கொண்டு போற நேரம் ஆக்சிடென்ட் ஆகி மூச்சு நின்றா என்ன நிலைமை? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மரணத்துக்கு நேர காலம் தெரியாத நானும் நீங்களும் வயது முதிர்ந்த பிறகு மார்க்கத்தோடு தொடர்பு வைப்போம் என்றால் அது நியாயமா சகோதரர்களே? இல்லை. உலகத்தில் வாழும் பொழுது எந்த வினாடி மரணித்தாலும் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ரபிஅத் இப்னு கஅப் அல் அஸ்லமி ஒரு இளைஞராக இருந்தார். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார். பத்ர் யுத்த களத்தில் போராடின ஒரு வீரராக இருந்தார். மஸ்ஜிதுன் நபவியிலே இளைஞர்களோடு அவர் வீற்றிருந்தார். எதற்காக? நபிகளாரோடு உறவு வைக்க வேண்டும், மார்க்கம் படிக்க வேண்டும். நபிகளாரோடு முன்னாலும் பின்னாலும் திரிவார்கள். 1க்கு போனாலும் 2க்கு போனாலும் தண்ணீர் எடுத்துக் கொண்டு போவார்கள் வுது எடுப்பதற்காக. இவ்வளவு நபிகளாரை நேசித்தார்கள், சேவை புரிந்தார் அந்த இளைஞர். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞருடைய சேவையை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ரபிஆவே உனக்கு என்ன தேவை என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ரபிஆ ரலியல்லாஹு அவர்கள், முராஃபகதக ஃபில் ஜன்னah, நபியே உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த இளைஞருடைய ஆசையை பாருங்கள். நாங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் சுற்றுகிறோம், பட நடிகர்களுக்கு பின்னால் சுற்றுகிறோம், எங்களுடைய ஈமானை பறிக்கின்ற, எங்களுடைய பொருளாதாரத்தை எம்பியாக சுரண்டுகின்ற எங்களுடைய விரோதிகளுக்கு பின்னால் திரிகிறோம் சகோதரர்களே. அந்த இளைஞன் சொன்னது என்ன? நபியே உலகத்தில் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், சுவர்க்கத்திலும் உங்களோடு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுஜூதை அதிகமாக செய்யுண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இளைஞர் சமூகமே, நபிகளாரோடு உறவை பேணுவோம், உண்மை முஸ்லிம்களோடு உறவை பேணுவோம். இஸ்லாத்தின் விரோதிகள் எங்களுக்கு நண்பர்கள் அல்ல, இஸ்லாத்தின் துரோகிகள் எங்களுக்கு நல்லது செய்பவர்கள் அல்ல. உண்மையான முஸ்லிம்கள், குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டவர்கள், புகாரி முஸ்லிமை எங்களுக்கு கட்டிக்காத்து தந்தவர்கள், சஹாபாக்களின் மகிமையை எங்களுக்கு பாதுகாத்து தந்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த உண்மை முஸ்லிம்களோடு உலகத்தில் நெருக்கமாக இருப்போம், அன்பாக இருப்போம், பண்பாக இருப்போம். உலகத்தில் முஸ்லிம்களுக்கு அவர்கள் எந்த நாட்டில் வாழட்டும், அநியாயம் நடக்கிறதா, துரோகம் இழைக்கப்படுகிறதா, சொத்துக்கள் அளிக்கப்படுகிறதா, அந்த முஸ்லிம்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற, சுஜூதிலே விழுந்து கொண்டு அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்கின்ற, அத்தஹியாத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தேவைகளை முறைப்பாடு செய்கின்ற இளைஞர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக இருந்தால், இதுதான் எங்களை சூழ்ந்திருக்கின்ற சதித்திட்டங்களுக்கு மத்தியில் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து, ஈமானிய உணர்வோடு வாழ்கிற இளைஞனாக வாழ்ந்து, இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய உம்மத்துக்கும் உயிரை பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர் சமூகத்துக்கும் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய சேவை என்பதை புரிந்து கொண்டு, ஈமானிய உணர்வோடு இஸ்லாமிய பற்றோடு இளைஞர் சமூகத்துக்கு எதிராக வருகின்ற சூழ்ச்சிகள், சதித்திட்டங்களை முறியடிக்கின்ற உண்மை முஸ்லிம்களாக, உண்மை இளைஞர்களாக வாழ்ந்து மரணிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.